ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் என்ன செய்ய போகிறேனோ அதை அப்படியே நான் வீடியோ எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வெங்காயம் வந்து நான் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ ஃபைனாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். நான் ஹாஃப் ஆனியன் எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கார்ன் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அந்த கார்ன் வந்து நான் வேக வச்சு கார்ன் தான் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து நான் ஒரு 4-5 பீன்ஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் வந்து நான் சின்ன கேரட்டாக நான் ஒரே ஒரு கேரட் தான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை நான் வந்து நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி மட்டும் நம்ம இதுக்கு வந்து எல்லா காய்கறி விடையும் பட்டாணி மட்டும் நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து இதை வந்து ஒரு கல் இதையாவது வச்சு நம்ம வந்து நல்லா நச்சு நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் இதுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிக்காதவங்க பேஸ்ட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பிரிஞ்சி லீஃப் இது வந்து 2 எடுத்திருக்கேன். பட்டை இது வந்து ஒரே ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கீயில் தான் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் 2 ஸ்பூன் கீயும் விட்டு நான் வந்து இதை நல்லா வேக வச்சு நான் இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம வந்து வேக வச்சோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் பரத்தி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரம் ஆறவும் செஞ்சிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கீ வச்சு விட்டுறேன். கீ நிறைய சேர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே 1 ஸ்பூன் கீ விட்டுட்டு நீங்கள் மிச்சத்துக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த கீ நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா நெய் எனக்கு நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் இந்த பிரிஞ்சி லீஃபை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பட்டை, ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு வதக்கிக்கிறேன். ஜீரகம் வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது, நம்ம சிம்மியே வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், போட்டுட்டு நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு காய்கறியாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் அப்பா வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து இந்த கேரட் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் ஒரே தடவை சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வதக்கிடுறேன். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன். இது ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை. நான் வந்து கார்ன் மட்டும் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் கார்ன் வந்து ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். அதனால் இது மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சால்ட்டும் சேர்த்துட்டேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி வச்சு நான் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து நான் சிம்மில் தான் வைக்கிறேன். சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், பாதி அளவுக்கு வேந்தாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் இந்த டைமில் இங்கே நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கார்னையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இது வந்து நல்ல நெய் வாசனையில் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைமில் நான் வந்து இங்கே ஆற வச்சிருக்கிற சாதத்தை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குறைஞ்சிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன். நான் அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃப்ளேவருக்காக தான் இது சேர்க்குறேன். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இது கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நூடுல்ஸ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து 2 நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நான் நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி நான் லைட்டாக இது பண்ணி போட்டிருக்கேன், பொடி பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப நைஸாக ரொம்ப இதாக பொடி பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட் மேக்கர் வந்து 2 பேக்கெட் எடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து சும்மா நமக்கு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தான் நறுக்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறமா இதுக்கு இந்த நூடுல்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இந்த நூடுல்ஸை 2ஆக இது பண்ணி போடுறேன். நம்ம நார்மலாக எப்படி நம்ம நூடுல்ஸை வேக வைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் நார்மல் வாட்டர் கொஞ்சம் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நான் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் அமுக்கி விட்டுக்கிறேன். இது தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வடியணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வடிய வச்சுடுங்க. வடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வடியட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த டைமில் நான் வந்து இந்த டேஸ்ட் மேக்கர் 2 பேக்கெட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிடுறேன்.
உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். ஏன்னா நூடுல்ஸ்லேயே நம்ம வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன்ஸ், அரிசி மாவு அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நூடுல்ஸ் தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக பிசைஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு அந்த உரப்பு உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு போட்டனால எனக்கு அந்த கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அதை பால் பண்ணுறேன். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பால் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் தான் பால் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கிறத நல்லா நான் வந்து பண்ணுறேன். இதையும் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டிட்டு இது நல்லா நான் இது பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதே மாதிரி நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பாலாக ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இங்கே கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாயில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து பாலை வந்து ஒவ்வொன்றா போடுறேன். நான் போடும்போதே என்ன பண்ணுறேன்னா நல்லா நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அந்த நூடுல்ஸ்னால் நம்ம மேலே வச்சுருக்கோம்னா அதெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம். நான் வந்து மொத்தமாக போடாமல் நான் ஒரு 4லேருந்து 5 முடிய எடுத்து நான் போடுறேன். இது வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் அதில் இந்த மாதிரி பால்ஸை நான் போட்டிருக்கேன். இது நல்லா நமக்கு எண்ணெய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பாதி குடமிளகாயை நான் இந்த மாதிரி பெட்டல் டைப்பில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆனியனும் நான் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த 2 மட்டும் தான் இதுக்கு சேர்க்க போகிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை சேர்க்க போகிறேன். மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது இந்த 3 சாஸ் தான். இதுதான் நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது. என்னென்னு பார்த்துட்டேன்னா க்ரீன் சில்லி சாஸ் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெச்சப் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கீஸ்வன்ஸ் சாஸ், ரெட் சில்லி சாஸ்லேயே ஸ்கீஸ்வன்ஸ் சாஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கேஸில் ஆன் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து ஆயிட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் இந்த மாவை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதோட நான் வந்து இந்த கொடமிளகாயை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதோட நான் வந்து இந்த காரத்தூள்
நான் இந்த காரத்தூள் அந்த காரப்பொடி இருக்கு இல்லையா, அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் தண்ணி சேர்த்துறேன். நல்லா நான் இது பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு கொஞ்சமாக நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 சாஸையும் நான் வந்து எல்லாமே 2 ஸ்பூன் எடுக்க போகிறேன். இந்த 3 சாஸுமே நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த டைமில் இந்த கார்னையும் சேர்த்துடுறேன். கார்ன் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம், போடாமல் கூட பண்ணிக்கலாம். இது போடும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே எல்லாமே 2 ஸ்பூன் நான் வந்து சாஸ் எல்லாத்தையுமே போட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இதில் சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல எனக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து நான் எதுக்காக சேர்க்குறேன்னா, நமக்கு ஒரு திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சேர்க்குறேன். எனக்கு நல்ல திக்னஸோட நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து பொரிச்சு வச்சிருக்கிற இந்த பாலை நான் இதோட சேர்த்துறேன். நான் பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எல்லாமே நான் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த சாஸ் எல்லாமே நமக்கு பால் ஃபுல்லாக படுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். அப்புறம் நமக்கு ரொம்ப திக்காகிடும். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்க வேணாம். ஏன்னா நேரம் ஆக இது திக்காகிட்டே இருக்கும். இந்த டைமில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதில் நல்ல டிப் ஆகணும். நமக்கு அந்த சாஸில் வந்து நமக்கு இந்த மஞ்சூரியன் நல்ல டிப் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சூரியன் எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இந்த ரெண்டுமே ரொம்ப இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.